75வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். காலையில பயந்து போன கம்சன் ஆஜ்ஞாபனை பண்ணினதின்படி மல்ல யுத்தத்துக்கான பெரும்பறை அங்க முழக்கப்பட்டது. அங்க கூடி நிற்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவாவாளுக்கு கொடுத்த நிர்தேசம் அனுசரிச்சு அவா எல்லாரும் மஞ்சங்களில ஏறிண்டு, மஞ்சம் அப்படின்னா நாலு பேரு இருக்கையோடு கூடி தூக்கிண்டு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். மனுஷாளால சுமந்து கொண்டு வர மஞ்சங்களில ஏறி உக்காந்துண்டு ராஜாக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தா. நந்தகோபரும் வந்திருந்தாரே. அந்த நந்தகோபர் கம்சனோடு ராஜதானியில இருக்கிற ஒரு மாளிகையோடு மேல ஏறவும் செஞ்சார். கம்சன் கொட்டார மாளிகையில ராஜ சின்னங்களோடு கூடிட்டு சிம்ஹாசனத்துல உட்காரவும் செஞ்ச அந்த டைம்ல பகவானும் அழகான வேஷமெல்லாம் போட்டுண்டு பலராமனோடு கூடிட்டு நண்பர்களோடு கூடிட்டு குவலையா பீடம் அப்படிங்கிற கோபம் ஜாஸ்தியான அந்த மதமேறின ஆனை தடுத்து நிறுத்துற அந்த மல்லரங்கத்தோடு அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து சேர்ந்தார். பிராதகா அடுத்த நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் சந்திரஸ்த போஜ சிதிபதி. போஜ சிதிபதி அப்படின்னா போஜராஜாவான கம்சன் சந்திரஸ்தா ரொம்ப பயந்து நடுங்கிண்டு இருந்த கம்சன் வஜசா கம்சன் சொன்ன வார்த்தைகளால ஸ்ரீகிருஷ்ணனை எப்படியாவது கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுண்டு பயத்தோடு கூடி கம்சன் சொன்ன வார்த்தைகளால மல்ல தூரியே பிரஸ்துதே மல்ல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்காச்சு அப்படிங்கிறத கொட்டி அனௌன்ஸ் பண்ணி அங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சோன பெரும்பறை முழக்கினோன ராஜ்ஞாம் சங்கேஜ ராஜாக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாயிட்டு நிறைய ராஜாக்கள் மஞ்சான் அவாவாளோடு பல்லக்குகளில ஏறிண்டு மஞ்சான் அபியுஷி பல்லக்கில ஏறி உக்காந்துக்கவும் செஞ்சோன நந்தகோபே அபி நந்தகோபர் கூடியும் ஹர்மியம் கதே மதுராபுரி ராஜதானிக்கு வந்து சேர்ந்தோன கம்சே மதுராபுரியில ராஜாவாயிருக்கிற கம்சன் ஸ்ரீகிருஷ்ணனோடு மாமாவான கம்சன் சௌத அதிரூடே சிம்ஹாசனத்துல ஏறி உட்காரவும் செஞ்சோன துவம் அபி பகவானே நீங்கள் கூடியும் சஹ பலஹா அண்ணாவான பலராமனோடு கூடிட்டு ச அனுகஹா நண்பர்களோடு கூடிட்டு சாருவேஷஹா நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு கண்கவரும் ஆபரண வஸ்திரங்களோடு கூடிட்டு ரங்கத்வாரம் மல்ல யுத்தம் நடக்க போற அந்த ஸ்தானத்துல இருக்கிற என்ட்ரன்ஸ்ல குபிதா கோபம் வந்த குவலையா பீடம் அப்படிங்கிற நாக அவலீடம் ஆனையால வழிய தடசப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையில ஆனை அப்படி கோவிச்சுண்டு வழி தடைஞ்சு அங்க நிற்க வைக்க சேருது. மல்ல யுத்தம் நடக்க போற அந்த இடத்துக்கான என்ட்ரன்ஸ்லயாக்கும் அந்த குவலையா பீடம் அப்படிங்கிற ஆனை கோபத்தோடு கூடி
ശ്രീകൃഷ്ണ ബലരാമറുകളെ തടസ്സം പണി നിപ്പാട്ടുறதுக்காയിട്ട് மதயானையாக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கார் அங்க கம்சன். குவலையாபீடம் அப்படிங்கிற ஆனை வழிவிடாதைக்கு தடுத்து நிப்பாட்டும் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டாக்கும் கம்சன் அப்படி மதயானைய அங்க கொண்டு வந்து நிப்பாட்டினது. புத்தி இருக்கிற ஆனையாக்குமானா ആരെയും ഉപദ്രവിക്കാതെ, മതയാനയ്ക്ക് நல்லவாள் ஆராக்கும் கெட்டவாள் ஆராக்கும் அப்படிங்கிற புத்தி ஒர்க் பண்ணாது ஆரங்க வந்தானாலும் அடிச்சு துவம்சம் பண்ணும். அதனால குவலையாபீடத்துக்கு மதம் அப்படிங்கிற அந்த ஒரு விகாரத்தை உண்டாக்க வச்சு கம்சனங்க நிப்பாட்ட வைக்கம் செஞ்சது. എന്നിട്ട് அந்த என்ட்ரன்ஸ்ல தடங்கல் பண்ணி அந்த ஆனையை நிப்பாட்டி வச்சிருந்தார். அந்த என்ட்ரன்ஸ்ல பகவான் கதஹா அபுஹு வந்து சேர்ந்தாரே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்டயே பேசின்னு இருக்கிறது யாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவானே, நீங்கள் இப்படி இருக்கிற அந்த மல்லையுத்தம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேளே அப்படின்னு பகவான் கிட்ட பட்டதிரி சொல்றார். 2வது ஸ்லோகம். டேய் மகாபாவி அப்படின்னும் பகவான் அந்த குவலையா பீடத்தை திட்டுறார். வழியிலேருந்து நகர்ந்து போ அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப கோபம் வந்தது அந்த குவலையா பீடத்துக்கு. ஆனக்காரனுக்கு கோபம் வந்தது. அந்த ஆனக்காரன் குவலையா பீடத்தை கையில் இருக்கிற குச்சியால் ஒரு குத்தினோன்னு அந்த ஆனைக்கும் பெரிய கோபம் வந்தது. அப்ப ஆனக்காரன் பிரேரணை பண்ணினதால டேய் மகாபாபி வழியிலேருந்து நகர்ந்து போ அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டுட்டு கோபம் வந்த ஆனக்காரன் ஆனைய கோபப்படுத்துற மாதிரி தூண்டி விட்டதால அதி சீக்கிரமா பாஞ்சு வந்த ஆனை குவலையாபீடம் பகவானை பிடிச்சது அப்படின்னா கொடியும் பகவான் ரொம்ப ஈஸியாயிட்டு அந்த குவலையாபீடத்தை நகர்த்தி விட்டார். இந்த குவலையாபீடத்தோடு மஸ்தகம் நெத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனையும் இங்க பட்டதிரி சொல்றார். கோபஸ்திரீகளோடு ஸ்தனங்களுக்கு ஈக்குவலாயிட்டு போட்டி போடுற மாதிரி இருக்கு குவலையாபீடத்தோடு மஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற குவலையாபீடத்தோடு மஸ்தகத்துல பலமா அடிச்சார் பகவான். എന്നിട്ട് அந்த குவலையாபீடத்தோடு காலுகளுக்கு நடுவுல ஒளிஞ்சு நின்னார். உடனடியா அழகான புன்னகையோடு கூடிட்டு அந்த காலுகளுக்கு உள்ளேந்து வெளியில வரவும் செஞ்சார் பகவான். அப்படி பலவிதமான திருவிளையாடல்கள் அங்க பண்ணினேளே பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறத தான் நம்ம இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம். பாபிஷ்டா என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு ரெடியாயிட்டு இருக்கிற பாபியாயிருக்கிற துஷ்டனாயிருக்கிற குவலையாபீடமே, துருதம் அதிசீக்கிரமா மார்காது இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வழியிலேந்து அபேஹி நகர்ந்து போ. இது இப்படி இருக்கிற வஜசா பகவான் சொன்ன வாக்குகளை கேட்டுட்டு நிஷ்டுர கிருத்த புத்தேஹே ரொம்ப ஜாஸ்தியான குருவலான புத்தி இருக்கிற அம்பசுஷ்யா ஆனக்காரனோடு பிரணோதாது பிரேரணையால அதிக ஜாஸ்தியான ஜவஜுஷா ஸ்பீடில் இருக்கிற ஆக்கிரம சுபாவத்தோடு கூடின ஹஸ்தினா ஆனையால மதமிளகின அவஸ்தையில இருக்கிற ஆனையோடு தும்பிக்கையால கிரஹ்யமானஹா பகவான் பிடிகூடப்பட்டார். ஆனையோடு தும்பிக்கையால பகவான ஆனை பிடிச்சது. ஆனை தும்பிக்கையால பகவானை கடந்து பிடிச்சு
சுற்றி வரிஞ்சுது. துவம் பகவானே நீங்கள் பட்டதிரி சொல்றார், கேளி முக்தகா விளையாட்டு மாதிரி ரொம்ப ஈஸியாயிட்டு ஆனையோடு பிடிய விடுவிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அதா அதுக்கப்புறம் கோபி குஜ கலஷா கோபஸ்திரீகளோடு கலசம் மாதிரி இருக்கிற ஸ்தனங்களோடு சிரஸ்பர்தினம் ரொம்ப காலமாயிட்டு போட்டி போடுற அஸ்யா அந்த குவலையாபீடம் அப்படின்னு பேர் இருக்கிற ஆனையோடு கும்பம் மஸ்தகத்தை வியாஹத்யா நன்னா கைகளால இடிச்சு குவலையாபீடம் அப்படிங்கிற ஆனையோடு மஸ்தகத்தை கோபஸ்திரீகளோடு ஸ்தனங்களுக்கு ஈக்குவலாயிட்டு பட்டதிரி வர்ணிக்கிறார் എന്നിട്ട് சொல்றார். ஆனையோடு மஸ்தகம் ரொம்ப காலமாயிட்டு கோபஸ்திரீகளோடு ஸ்தனங்கள் கிட்ட போட்டி போடுற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற ஸ்தனங்களை பகவான் இடிச்சு பட்டதிரி கவி சங்கல்பத்திலேயாக்கும் இங்க வர்ணிக்கிறது. ரொம்ப ரொம்ப டேலண்ட் இருக்கிற சம்ஸ்கிருத பண்டிதனாக்கும் பட்டதிரி அவரோடு கவி பாவனையில இப்படி வர்ணிக்கிறார். குவலையாபீடத்தோடு மஸ்திஷ்கத்துல சக்தியாயிட்டு இடிச்சிட்டு சரணபுவி ஆனையோடு முன்கால் 2 பின்கால் 2 அப்படின்னு 4 காலுகளோடும் நடுவுல அலியதாகா பகவான் போய் ஒளிஞ்சு நின்னுண்டு வெளியில காணாத மாதிரி புனகா அதுக்கப்புறம் வல்கு ரொம்ப அழகாயிட்டு ஹாசி புன்னகை பண்ணிண்டு பகவான் ஆனையோடு காலுகளோடு நடுவுலேந்து நிர்கதகா வெளியில வரவும் செஞ்சேலே. பட்டதிரி பகவான் கிட்ட பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். 3வது ஸ்லோகம். பகவான் ஆனைக்கு பிடிக்கிறதுக்கு எத்தாத தூரத்துல ஆனைக்கு பிடி கொடுக்காதக்கு ரொம்ப நேரம் ஓடி நடந்து விளையாடினதுக்கு அப்புறம் திடீர்னு ஆனையோடு முன்னால போய் தொப்பகடின்னு படுத்துட்டார். உடனடியா ஆனை ஓடி வந்து பகவான குத்தித்து பகவான் அந்த குத்து சரீரத்துல படாம உருண்டார். ஆனை குத்தின அந்த ஸ்பீடுல பகவான கீழப்படுத்திட்டு இருக்கிற பகவான ஆனை குத்திட்டே பகவான் ஆனா நெகந்தும் போனார், உருண்டு நகர்ந்து போனார். அப்ப ஆனை குத்தின அந்த ஸ்பீடுல இந்த ஆனையோட கொம்பு இருக்கே அந்த கொம்பு 2ம் பூமியில அப்படியே தரைஞ்சு நின்னுது. கம்பக்காலு நாட்டுற மாதிரி தரைஞ்சு நின்னுது. அந்த டைம்ல பகவான் ஆனையோடு ஜீவனையும் கொம்பையும் ஒரு சேர அந்த பூமியிலேந்து புழுதெடுத்துட்டு கொம்போடு அடியில இருந்த சிரஷ்டங்களான முத்துகளை எடுத்து இதை கொண்டு போய் அழகான ஒரு மாலையுண்டாக்கி ராதைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாமா கிட்ட கொடுத்தார். இப்படியெல்லாம் செஞ்சேலே பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பகவானோட திருவிளையாடல்களை எடுத்து சொல்லின்னு இருக்கார். அதை அக்கம் பார்க்கிறோம். துவம் பகவானே நீங்கள் முனிஜனஸ்ய ஏவா மாமுனிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி എത്രയോ ജന്മജന്മാന്തരങ്ങളായിട്ട് இந்த മാമുനികൾ എല്ലാം ഭഗവാനെ കൂട്ടുണ്ട് മോക്ഷ പദവിക്കായിട്ട് തവമാ കിടക്കാം. അവളോട് அந்த கண்ணு முன்னால சிக்காம இருக்க பகவான். அதே மாதிரி ஹஸ்த பிராப்யஹா அபி பக்கத்துல வந்துட்டு கைகளில கடச்சிட்டு கூடியும் மாமுனிகளுக்கு பகவான் எப்படி ஆக்குமோ பக்கத்துல வந்துட்டு சில டைம்ல அவளோட யோக பிரஷ்டம் சம்பவிச்சு அந்த முக்திபதம் கிடைக்காம போறது. அதே மாதிரி இந்த குவலயாபீடத்தோடு பக்கத்துல பகவான் போயிட்டு கூடியும் அந்த குவலயாபீடத்துக்கு பிடிக்க முடியாம பகவான் இங்க விளையாட்டு காட்டின்னு இருந்தாள்.
ஹஸ்தப்பிராப்ய அவி பக்கத்துல கையால பிடிக்கிற அவஸ்தையில பகவானை கடைச்சிட்டு கூடியும் அகம்ய பிடிകൊടുക്കാதக்கு പ്രാപിക്ക முடியாத அவஸ்தையில தாவன் கிரீடன் அப்படி ஓடி ஓடி ஆனகிட்ட விளையாடிட்டு கஜேந்திரம் குவலயாபீடம் அப்படிங்கிற கஜராஜனை ஸ்லடிதி வேகம் ഭൂമൗ ഭൂമിക്ക് തറയല്ല അപത്യ വീഴ്ത്തിയിട്ട് കൂടിയും പുനഃ മറുപടിയും അഭിപതത ഭഗവാനോട് നേരെ പാഞ്ചു വര തസ്യ அந்த കുവലയാപീഠത്തോട് ദന്തം സജീവം ദന്തം സജീവം മൂലാത് ഉന്മൂല്യ அந்த കൊമ്പ ആനയെ കൊല്ലാതക്ക് ജീവനോട് കൂടിയിട്ട് മൂലാത് വേരോട് കൂടിയിട്ട് ഉന്മൂല്യ പിഴുതെടുത്തിട്ട് ആനയോട് அந்த കൊമ്പ ആനയെ കൊല്ലാതക്ക് ആന ഉയിരോടെ ഇരിക്കർത്തിയെ ജീവനോടെ ഇരിക്കർത്തിയെ அந்த കൊമ്പ വേരോടെ പിടുങ്ങി എടുത്തിട്ട് தந்தம் சஜீவம் அப்படின்னாக்கா ஆனை கொம்ப ஆனை ஜீவனோடு கூடி இருக்கிறதையே மூலாது உன்மூல்ய அடியோடு கூடிட்டு பிழுதெடுத்துட்டு சஜீவம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ജീവനും കൊമ്പും ഒരേ ടൈമില് பறிச்செடுத்துட்டு அப்படின்னு அர்த்தத்தை எடுக்கலாம். ஜீவனோடு கூடி இருக்கிற ஆனையோடு கொம்ப வேரோட பிழுதெடுத்துட்டுன்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சஜீவம் அப்படிங்கிறதுக்கு ஜீவனோடு கூடி அந்த கொம்பை பிழுதெடுத்துட்டு அந்த ஜீவனையும் எடுத்துட்டு ജീവനും കൊമ്പും ഒരേ ടൈമിൽ അറ്റ് എ സെയിം ടൈം പറിച്ചെടുത്തിട്ട് തത് அந்த கொம்போடு மூலக அடியில இருக்கிற மகித மகாமௌக்திகானி வேல்யூலெஸ் ஆயிட்டு இருக்கிற சிரேஷ்டமான முத்தெல்லாம் பெரிய பெரிய சிரேஷ்டமான முத்துகள் இருந்தது அந்த கொம்புக்கு அடியில ஆனையோடு கொம்புக்கு அடியில அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஏபிஹி அந்த முத்துகளால லலித விரஜிதம் ஹாரம் அழகா உண்டாக்கப்பட்ட மாலையை ராதிகாயை திசா ராதிகைக்கு கொடு இது இப்படின்னு சொல்லிட்டு ஆத்மமித்ரே பிரியமித்திரமான ஸ்ரீதாமா கிட்ட பிராதாக கொடுத்தார் பகவான். ஸ்ரீதாமா அங்கே இருந்தாரே அவர்கிட்ட இந்த முத்துகளெல்லாம் கொடுத்து இதால நல்ல ஒரு மாலையை கெட்டி என்னோட பிரியையா இருக்கிற ராதிகைக்கு கொண்டு போய் கொடு ஸ்ரீதாமா அப்படின்னு கொடுத்தார். 74வது தசகத்துல 10வது ஸ்லோகத்துல டியரஸ்ட் மித்திரமான ஸ்ரீதாமாவை நம்ம பார்த்ததாக்கும். அதனால இங்கேயும் ஆத்மமித்ரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீதாமாவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டுதான் இருக்கும். 4வது ஸ்லோகம் ആനക്കൊമ്പ പറിച്ച് ആനയെ കൊന്ന് ആനക്കൊമ്പ തോളിൽ വെച്ചിട്ട് பலராமனோடு கூடிட்டு அந்த மல்ல யுத்தம் நடக்கிற அந்த கிரவுண்டில் பிரவேசனம் பண்ணுற பகவானை பார்த்து அழகான சரீர தேஜஸ் இருக்கு பகவானுக்கு. அதில் பார்த்து மனசும் கண்ணும் மயங்கி நின்னுது பகவானோடு அந்த ரூபத்தில். அப்படி நிற்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மகாபாகியவானாக்கும் நந்தன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள செலவா சொல்லதா
இல்லை இல்லை, இந்த கோபஸ்திரீகளோடு பாக்கியமாக்கும் பெருசு அப்படின்னு சொன்னா ஒரு டீம் சொன்னா அதொன்னும் கிடையாது, யசோதையாக்கும் ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சவள் அப்படின்னு சொன்னா. இந்த மூணும் கிடையாது, இந்த உலகத்திலேயே ரொம்ப பாக்கியம் செஞ்சவா திரிலோகங்களிலேயும் பாக்கியம் செஞ்சவா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளா இருக்கிறது நம்மளாக்கும் நம்மளோட கண்களாக்கும் அப்படின்னு எல்லாம் அவ பரஸ்பரம் பேசிண்டா. நம்மளாக்குமே இப்ப பகவான ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கோம், அதனால நமக்காக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாம் அவ பேசிட்டு இருந்தா. பகவான் மல்ல யுத்தத்துக்கு அந்த மல்லர்களோடு கிட்டக்க நடந்து வந்தோன அங்க கூடி நின்னவாளெல்லாம் டிஃப்ரெண்ட் தோணலோடு கூடிட்டு நினைப்போடு கூடிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளோட நினைப்ப இங்க சொல்லப்படுறது, குவலையாபீடத்தை வதிச்சதுக்கு அப்புறம் அந்த குவலையாபீடத்தோட 2 கொம்புகளை தோளுல வச்சுண்டு சரீரம் முழுவன் ரத்த கரையோடு கூடிட்டு வர பகவானை பார்த்தோன்னு அந்த பலராமனேயும் ஸ்ரீகிருஷ்ணனேயும் ஒரு சேர பார்த்தோன்னே மல்ல யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு நிக்கிறவாளுக்கு வஜ்ராயுதம் பாஞ்சு வரதோ அப்படிங்கிற மாதிரி தோணித்து, மதுராபுரி ஸ்திரீ ஜனங்களுக்கு காமதேவன் நடந்து வரா மாதிரி தோணித்து, கோபகுமாரர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணனை அவளோடு தோழனாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிச்சது, அப்பாவோடும் அம்மாவோடும் பிராயத்தில் இருக்கிறவாளுக்கு அவளோடு குழந்தை நடந்து வரா மாதிரி தோணித்து, கம்சனுக்கு அந்தகன் வரா மாதிரியும் தோணித்து. அங்கா பகவானே ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி இங்க பேசுறார் பகவான் கிட்ட. அதா ராதைக்கு குவலையாபீடத்தோடு முத்துமணிகளால உண்டாக்கின அந்த மாலையை ஸ்ரீதாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்சே ஸ்ரீகிருஷ்ணன் அவரோட ஷோல்டர்ல தந்தம் ஆனக்கொம்பு கிருஷ்ணானம் சுமந்துண்டு ஹலினாயுதம் கையில கலப்பை அப்படிங்கிற ஆயுதம் இருக்கிற காரணமாயிட்டாக்கும் ஹலாயுதபாணி ஆயிட்டு பலராமனை சொல்லப்படுறது. அப்போ ஹலினாயுதம் அப்படின்னா பலராமனோடு கூட ரெங்கம் ஆவிசந்தம் மல்ல யுத்தம் நடக்கிற அந்த கிரவுண்டுக்கு துவாம் பகவானே நீங்கள் ஆவிசந்தம் கடந்து வரத வீட்சியா பார்த்துட்டு சமஸ்த பதமாக்கும் இது. அதனால அதை பிரிச்சாக்கும் நம்ம இங்க அர்த்தத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கிருஹ்ணானம் தந்தம் அம்சே யுதமத ஹலினா ரங்கம் ஆவிசந்தம் இப்படின்னு எல்லா ஸ்லோகங்களிலேயும் சமஸ்த பதங்களை பிரிச்சாக்கும். அதனோட மீனிங்கை நம்ம எடுத்து அதனோடு கூட ஜாயிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். மங்களகரமா இருக்கிற அங்கபங்கி பகவத் திருவுடலோடு அழகு காரணமாயிட்டு ரெபசா டாப் மோஸ்ட் ஆயிட்டு ஹிருதம் அட்ராக்ட் செய்யப்பட்ட மனோலோஜனாகா மனசுகளோடும் கண்களோடும் கூடின லோகாகா அந்த சதசில இருக்கிறவாள் எல்லாம் ஹம் ஹோ அடடே த்ரிஜகதி 3 லோகங்களிலேயும் நந்தா ஹி தன்யஹா நந்தகோபர் தான் தன்யன் பாக்யவான் அப்படின்னு சொன்னா ஸ்ரீகிருஷ்ணனோட அப்பா நந்தகோபர் தான் பாக்யவன். ஸ்ரீகிருஷ்ணன் தேவகி வசுதேவ புத்திரனாக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதே, அதனால அவளெல்லாம் அப்படி
நந்தகோபர் தான் பாக்கியசாலி அப்படிங்கிறத சொன்னா, நஹி நஹி கிடையாது கிடையாது, பசுபாலா மாடுகளை காப்பாத்துற அங்கனா கோபிகமாராக்கும் பாக்யவதிகள், நோ கிடையாது, யசோதாஹா யசோதையாக்கும் பாக்யவதி, நோ நோ கிடையாது கிடையாது, வயமேவா நம்மள்தான், தன்ய இச்சனாகா மதுராபுரி ஜனங்களாயிருக்கிற நம்மள்தான் கூடுதல் கூடுதல் பாக்கியம் செஞ்ச கண்களோடு கூடினவா, ஸ்ம உறுதியாக்குமது இது இப்படின்னு சர்வ லோகாஹா எல்லா மதுராபுரி காணிகளும் அங்க பார்த்துட்டு இருக்கிறவா அத்தனை பேரும், மதுராபுரியில இருக்கிற அத்தனை ஆளுகளும் அங்க வந்து கூடி நின்று பார்த்துட்டு இருக்காளே அவள் எல்லாம், அதாக்கவிங்க சர்வே லோகாஹா சசம்சு நம்ம சொல்லி புகழ்த்தினா. அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டவா பகவானேயும் ஸ்துதிச்சா. 5வது ஸ்லோகம். பகவான் கோபர்களோட கூட்டத்துல அந்த விருந்தாவனத்துல அகண்ட சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான சாட்சால் பிரம்மமாயிட்டாக்கும் விளங்கி நின்னார். ஆனா பகவானோடு பரமார்த்தம், பகவான் பரபிரம்மமாக்கும் பரபிரம்ம ரூபமெடுத்து வந்ததாக்கும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. இந்த மல்ல யுத்தத்துல மதுராபுரி நிவாசிகளோடு புண்ணியத்தால அந்த புண்ணிய நேரம் வந்து சேர்ந்தோன நிறைய நிறைய ஆளுகள் பகவானை பார்த்து பாபம் இல்லாக்கி ஆயிட்டா, ஆனந்த பரவசர்களாயிட்டா. பகவானோட பலவித திருவிளையாடல்களையும் நினைச்சு நினைச்சு அவ ஸ்துதிச்சு பாட்டு பாடினா. பூர்ணம் குறைவில்லாத எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பிரம்ம சைதன்யம், நிரவதி காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட பரம ஆனந்த சாந்திர பிரகாசம், டாப் மோஸ்ட் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பிரம்ம ஏவா ஞானமே ஆன துவம் பகவானே நீங்கள் கோபேஷு கோபர்களோடு நடுவில் சாட்சாத் பிரத்யட்சமாயிட்டு வியலாசீஹி விளங்கி நின்ன பகுஜனைஹி நிறைய நிறைய மதுராபுரி ஜனங்கள் தாவது அதுவரைக்கும் ந கலு ஆவேதிதஹா அபுஹு பகவானோடு வீரசூர பராக்கிரமங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருக்கலை. பகவத் மகிமை அவளுக்கு தெரியவும் செய்யாது. அத ததா அதுக்கப்புறம் அப்போது அந்த டைம்ல மதுராபுரி வாசிகளோடு புண்ணியகாலே புண்ணியமான டைம் உபகதே வந்து சேர்ந்தோனே துவாம் பகவான திருஷ்டுவா பார்த்துட்டு ஜன ஔகாஹா மதுராபுரி ஜனக்கூட்டம் எல்லாம் விபாபாஹா பாபமுக்தி பிராபிச்சது, புண்ணியவர்களாயிட்டா. பூர்ண ஆனந்தா பரிபூர்ண ஆனந்த சாகரத்துல ஸ்மிருதானி துவது கிருதானி பகவானோட பல பல திருவிளையாடல்களும் நினைச்சுண்டு பகவான் விருந்தாவனத்துல செஞ்சு கூட்டின திருவிளையாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டதை நினைச்சுண்டு சரசம் குஷியோடு கூடிட்டு அவளெல்லாம் அபிஜகுஹு பரஸ்பரம் பகவானோடு வீரசூர பராக்கிரமங்களை சொன்னா. 6வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் கம்சன் ஆக்ஞை பண்ணினதின்படி மல்லர்களில மல்ல யுத்தம் செய்யற வீரர்களில சாணூரனும்
முஷ்டி யுத்தத்தில் ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கிற முஷ்டிகனும் பகவானேயும் பலராமனேயும் எதிரிட்டு பரஸ்பரம் முஷ்டிகளால் அடிக்கிறத சடபடா அப்படிங்கிற சத்தம் வரா மாதிரி அதிபயங்கரமான யுத்தம் செஞ்சா. அங்கே இருந்த மேலே குதிக்கிறது, ஆப்போசிட்டில் இருக்கிற எதிராளியோடு நேர பாயறது, எதிராளியை கீழே விழுத்துறது, பிடிச்சு வலிக்கிறது, இப்படி இருக்கிற பல மாதிரி யுத்த முறைகள் அங்க செய்யப்பட்டது. இந்த சாணூரன் இறந்து போறதுக்கு முன்னால பல பிராவசியம் பந்த மோட்சங்களில அகப்பட்டான். பகவான் அந்த சாணூரனை பிடிச்சார் விட்டார், பிடிச்சார் விட்டார். சம்சார பந்தத்துல அகப்படுற നമ്മളെല്ലാം മോക്ഷം கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்றோம். இந்த சம்சார துரிதத்திலேருந்து நிவர்த்தி அப்படிங்கிறதாக்கும் மோட்சம். இங்க பகவான் சாணூரனை பிடிச்சார் விட்டார், பிடிச்சார் விட்டார், இப்படி இருக்கிற பந்த மோட்சங்களை கொடுத்தார் பகவான் நிறைய தடவை. ஒரு தடவை தானே மோட்சம் கிடைக்கும், இங்க நிறைய தடவை சாணூரனுக்கு மோட்சம் அப்படிங்கிற அமைப்பு உண்டாச்சு அப்படின்னு கவியோடு அந்த சங்கல்பத்துல பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். என்ன ஆச்சரியம் கிருஷ்ணா இது அப்படின்னு. பந்தம் அப்படின்னாக்கா பிடிச்சு வைக்கிறது. இந்த பிரகிருதியில நம்மளை பிடிச்சு இழுத்து வைக்கிறது நம்மளோட வாசனா குணங்களாக்கும். மோட்சம் அப்படின்னா விடுதலை. இந்த பிரகிருதியில இருக்கிற வாசனா குணங்களிலேருந்து நமக்குள்ள அந்த விடுதலையாக்கும் மோட்சம். மல்ல யுத்தத்துல பந்தம் அப்படிங்கிறது பரஸ்பரம் பிடிக்கலும், மல்ல யுத்தத்துல மோட்சம் அப்படிங்கிறது பிடிச்ச பிடிய விடுவிக்கலுமாக்கும். பிடிக்கிறது விடுறது இதாக்குமே மல்ல யுத்தத்தில் இருக்கிற பந்த மோட்சங்கள். பல தடவை பந்த மோட்சங்கள் அங்க நடந்தது. சாணூரன் அப்படிங்கிற மல்லனை பிடிச்சு மேல தூக்கி கீழே டிம் அப்படின்னு பல தடவை பகவான் போட்டார். மோட்சம் கிடைச்சானா அதுக்கப்புறம் ஜனனம் அப்படிங்கிற பந்தனம் உயிரினங்களுக்கு கிடையாதே. சாதாரணமாயிட்டு இந்த ஜென்மத்துல பல தடவை பந்த மோட்சங்கள் நமக்கு உண்டாகாது. இங்க இந்த மல்ல யுத்தத்துல பகவான் பல தடவை மல்லர்களை மல்லனாயிருக்கிற சாணூரனை பிடிக்கவும் விடவும் செஞ்சார். சாணூரன் அப்படிங்கிற மல்லனை பகவான் பல தடவை பந்தனஸ்தனாக்கினார், விடுவிச்சார். மோட்சம் பந்தம் அப்படிங்கிற வாக்குகளோடு ரெண்டு அர்த்தங்களை உபயோகிச்சு ஒரு அலங்கார பிரயோகமாக்கும் பட்டதிரி இங்க நடத்துறார். ததானு அதுக்கப்புறம் ராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் மல்லயுத்தம் நடக்கிற அந்த பாகத்துக்கு பிரவேசிச்சதுக்கு அப்புறம் மிருபகிரா மகாராஜாவான கம்சனோடு ஆജ്ഞைப்படி மல்ல வீரஹா சாணூரஹா மல்யுத்த வீரனான சாணூரன் துவாம் பகவானோடு கூட யுத்தம் பண்ணினான். முஷ்டிசாலி முஷ்டிகஹா முஷ்டி உபயோகிச்சு கையை மடக்கி இருக்கிற அந்த முஷ்டியை உபயோகிச்சு யுத்தம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற டேலண்ட் இருக்கிற சாணூரனோடு கூட இருக்கிற முஷ்டிகன் அப்படிங்கிற அசுரன் ராமஹா பலராமனுமாயிட்டும் யுத்தம் பண்ணினா. ஸ்லடா ஸ்லடி பெரிய பெரிய சடபடா சடபடா அப்படிங்கிற சத்தத்துல இது இப்படின்னு மிதஹா பரஸ்பரம் முஷ்டிபாத அதிரூட்சம் ரொம்ப ஜாஸ்தியான சக்தியாயிட்டு இருக்கிற அந்த முஷ்டி சுருட்டி இருக்கிற இடியால அபிபேதே ஆக்கிரமிக்கப்பட்ட. உத்பாத மேல தூக்கி போடுறது, ஆபாதனம் கீழே தூக்கி போடுறது, ஆகர்ஷணம் பிடிச்சு இழுக்கிறது,
விவித ரணானி, இப்படி இருக்கிற பல டைப்ல இருக்கிற ரணானி யுத்த முறைகளும் அங்க நடந்ததே. என்னோடு பகவானே கிருஷ்ணா குருவாயூரப்பா ஆசதாம், அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கட்டும், அതൊന്നും நான் இனி சொல்லலை கிருஷ்ணா. தத்ரா இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மல்ல யுத்த வேதியில எம் மல்ல பிரபு, அந்த மல்ல வீரனாயிருக்கிற சாணூரன் எത്ര ഭാഗ്യവാനാക്കും അതെയാക്കും சொல்ல வரேன். முஷ்டி யுத்தத்துல, அந்த மல்ல யுத்தத்துல நல்ல போல பிராபல்யம் கிடைச்ச அந்த மல்ல வீரஹா சாணூரஹா, அந்த சாணூரன் மிருத்யோஹோ ஏவம் பிராக், இறந்து போறதுக்கு முன்னாலேயே பூரிஷஹா ரொம்ப ஜாஸ்தி தடவை பந்தமோட்சான், பந்தமோட்சங்களை அகமது பிராபிக்கவும் செஞ்சான் அப்படிங்கிறது சித்திரம், ஆச்சரியம் தானே குருவாயூரப்பா. இப்படி யாருக்காக்கும் இப்படி பல தடவை மோட்சம் கிடைக்கும், இந்த சாணூரனுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே, ஆச்சரியம்தான் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசின்னு இருக்கார். 7வது ஸ்லோகம் பார்க்குறோமே. அடடே கஷ்டம் கஷ்டம், இந்த குழந்தைகள் ரொம்ப அழகா இருக்கா, இவாளோட பிஞ்சு உடம்பா இருக்கு இந்த குழந்தைகளுக்கு. இந்த குழந்தைகள் கிட்ட யுத்தம் பண்ற இந்த வீரர்கள் ரொம்ப ரொம்ப குருவல் மைண்டடாவும் இருக்கா, பெரிய ஜெய்ஜாண்டிக்கா வேற இருக்கா. இந்த யுத்தம் நியாயமில்லை, அநியாயமாக்கும், நமக்கு இதை பாரிக்கண்டாம், நமக்கெல்லாம் போயிடலாம் இப்படின்னு அங்க இருக்கிற கூடி நிற்கிற காணிகள் எல்லாம், பார்த்துட்டு இருக்கிறவாள் எல்லாம், ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவாள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த டைம்ல பகவான் என்ன பண்ணினார், சாணூரனை கையால தூக்கி வட்டத்துல சுற்றி அவனோடு அந்த சரீரத்தை பம்பரம் மாதிரி கையில பிடிச்சு கறக்கி ജീവൻ പോന ഉടനെ ഭൂമിയില തൂക്കി വീശിനാർ. ബലരാമനും മുഷ്ടികനെ കൊന്നാർ. ഇதை பார்த்துட்டு மிச்சமிருந்த மல்லர்களெல்லாம் இங்க நிக்கண்டாம், நம்மளையும் கொன்னுடுவா அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு பட்டதிரி இங்க வர்ணிக்கிறார். மல்ல யுத்தம் செய்யறதுக்கு ரொம்ப சக்தி இருக்கிற சாணூரன் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டையும், முஷ்டி யுத்தம் செய்யறதுல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற முஷ்டிகன் பலராமன் கிட்டையும் யுத்தம் பண்ணினார். ரொம்ப சக்தியோடு கூடின யுத்தமாக்கம் அங்க நடந்தது. பலராம ஸ்ரீகிருஷ்ணர்கள் அவளை தோக்கடிச்சா. அப்படி பலராம ஸ்ரீகிருஷ்ணர்கள் இந்த சாணூரனையும் முஷ்டிகனையும் தோக்கடிச்சோன அந்த மல்லயுத்த கிரவுண்டில் வேறேயும் மல்லர்கள் எல்லாம் இருந்தா. கூடன், சலன், தோசலகன் இப்படின்னு பேர் இருக்கிற வேறேயும் 3 மல்லர்கள் கூடி அங்க இருந்தா. அவ பயந்துட்டு அங்க நிக்காதக்கு ஓட்டம் தொடங்கினா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். முஷ்டிகனை கொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். அப்ப சாணூரனையும் முஷ்டிகனையும் ஸ்ரீகிருஷ்ண பலராமர்கள் கொன்னதை பார்த்துட்டு அங்க இருந்த மிச்சம் மீதி இருந்த மல்லர்கள் எல்லாம் ஜீவனை கையில பிடிச்சிட்டு ஓட்டமோ ஓட்டம். ஹாதிக் ரொம்ப ஜாஸ்தியான கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் கஷ்டம்தான். இது நியாயமே இல்லை. என்னவாக்கும் இப்படி ஒரு அநியாயம் இங்க நடக்கிறது, இது சரியில்லை அப்படின்னு மல்ல யுத்தம் பார்க்கறதுக்கு வந்தவாள் எல்லாம் சொன்னா. கம்சன் எல்லாரையும் நிறைய ராஜாக்களை எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தார் இந்த மல்ல யுத்தம் பார்க்கறதுக்கு. ஸ்ரீகிருஷ்ணனை கொல்லறத
எல்லாரும் பாருங்கோ அப்படின்னு சொல்லாம சொல்லி அவளெல்லாம் இன்வைட் பண்ணவாக்குமே செஞ்சான் கம்சன். இப்போ அவ எல்லாம் மட்டுமில்லை, அந்த மதுராபுரி ஜனங்கள் எல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்ல தொடங்கிட்டா. சின்ன குழந்தைகளாக்குமே இவா. இந்த சின்ன குழந்தைகள் கிட்ட யுத்தம் பண்றது ஜெய்ஜாண்டிக்கான உருவம் இருக்கிறவா. இந்த குழந்தைகள் எப்படி ஆக்கும் தாங்கும் இவாளோட இடியையும் உதையையும் எல்லாம்? நமக்கு ഇതൊന്നും പാരിക്കണ്ടാമ ഓടി പോയിടലാം அப்படின்னு അവ நினைச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயாக்கும் ഭഗവാൻ ചാണൂരനെയും ബലരാമൻ മുഷ്ടികനെയും കൊന്നത്. குமாரவ் ஸ்ரீகிருஷ்ண பலராமர்களை ஒரு சேர சொல்லறதாக்கும் இங்க பார்க்கிறோம். அந்த ரெண்டு குமாரர்கள், ரெண்டு பாலர்கள் சுலலித வபுஷௌ, ரொம்ப அழகாயிருக்கிற சரீரம் இருக்கிற குழந்தைகள். பாலர்கள் கடோரவும் அல்ல வீரவும். இந்த குழந்தைகளோடு கூடி யுத்தம் செய்யறவா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான சக்தி இருக்கிற குருவல் மைண்டட் இருக்கிற அசுரர்களாக்கும். சாணூர முஷ்டிகர்களாயிருக்கிற மல்லர்கள், மல்ல யுத்தமும் முஷ்டி யுத்தமும் தெரிஞ்ச வீரர்கள், ரொம்ப ஜாஸ்தியான சக்தி இருக்கிறவா. சாஃப்டான சரீரம் ஆக்கும் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப அதிசக்தியான இந்த அசுரர்கள் கிட்ட இந்த குழந்தைகள் எப்படி ஜெயிக்கும் யுத்தம் பண்ணி? ந திரட்சியாமஹா, இந்த கஷ்டம் பார்க்கறதுக்கு முடியலையே. வஜ்ராமஹா துவரிதம், ரொம்ப சீக்கிரமா இங்கேருந்து நமக்கு போயிடலாம். இந்த குழந்தைகளை இந்த மல்லர்கள் இடிக்கிறது பார்க்கறதுக்கு தாங்க முடியலையே. இங்க நின்னாதானே இதெல்லாம் காணலாம். நமக்கு ഇതൊന്നും பாரிக்கண்டா, நமக்கு இங்கேருந்து ஓடி போயிடலாம். இது இப்படின்னு ஜனே அங்க அந்த யுத்த களத்துல பார்க்கறதுக்கு வந்த ஜனங்கள் பாஷமானே பரஸ்பரம் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சா. சிலவாளெல்லாம் எந்திரிக்கவும் ஆரம்பிச்சுட்டா போறது கைட்டு. ததானி அந்த டைம்ல தம் பகவானே நீங்கள் சாணூரம், சாணூரன் அப்படிங்கிற அந்த மல்ல யுத்த வீரனை கர உத்பிராமண விகலத் அசும், கரோத்பிராமண விகலதசும், கர கைகளால உத்பிராமண உயர்த்தி எடுத்துட்டு வட்டத்துல கரக்கி பம்பரம் மாதிரி சுற்றி, அதாக்கும் பிரமணம் உத்பிராவணம், மேல தூக்கி பிடிச்சு வட்டத்துல ஃபேன் மாதிரி பம்பரம் மாதிரி அதி ஸ்பீடுல கரக்கி விகலத் அசும், அந்த சாணூரனோட பிராணன் ശരീരത്തെ വിട്ട് പോന ഉടനെ 90% അവനോട് പ്രാണൻ அந்த വട്ടപ്പാലത്തിലെ ചുത്തർത്തിയെ പോയിടുത്ത് മൂച്ചു കടക്കാതക്ക് അവൻ തിണറിനാൻ. மிச்சமிருக்கிற அவனோடு பிராணனை இல்லாம பண்றதுக்கு பகவான் என்ன வாக்கம் பண்ணினார் அப்படின்னாக்கா, உர்வியாம் பூமியில போதயாம் ஆசீதா அடிச்சு கொன்னார். முஷ்டிகனோடு காரியம் ആക്കം ഇനി ചൊല്ലപ്പെടുന്നത്. മുഷ്ടികഹ അഭി, മുഷ്ടികനെ കൂടിയും പിഷ്ടഹ അടിച്ചുണ്ട്, അഭൂൻ തകർക്കപ്പെട്ടത് இந்த മുഷ്ടികനെയും. മുഷ്ടികനും തകർന്നു തരിപ്പണമായിട്ടാൻ. മുഷ്ടികൻ ഹലീന ഹലായുധപാണിയായിരിக்கிற, ஹலம் அப்படின்னா கலப்பை, கலப்பை ஆயுதமாயிருக்கிற ஹலாயுதபாணியாயிருக்கிற பலராமனால, கலப்பை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில வச்சிருக்கிற பலராமனால அந்த முஷ்டிகன் அடிச்சு நொறுக்கப்பட்டான். அதா அதுக்கப்புறம் அங்க நஷ்டசிஷ்டைகி மிச்சமிருக்கிற மல்ல யுத்தர்கள் எல்லாம் துருதம் அதிசீக்கிரம் ததாவே ஓடிப்போகவும் செஞ்சா. சாணூரனும் முஷ்டிகனும் இறந்து போயாச்சு. இறந்து போகாம மிச்சம் இருக்கிற கூடன், ஷலன், தோஷலகன் இப்படி இருக்கிற மல்லர்கள் எல்லாம்
ஜீவன் போகாம இருக்கிறதுக்கு பயந்து நடுங்கி ஓட்டம் கொடுத்தான். 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். துர்புத்தியான கம்சன் பெரும்பறை முழங்கின்னு இருக்க, மல்ல யுத்தம் நடக்கிறது, மல்ல யுத்தம் நடக்கிறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் தெரிவிக்கப்பட்டு, அந்த மல்ல யுத்தம் நடக்கிற அந்த டைமில் பெரிய வாத்திய கோஷங்களோடு கூடிட்டான மல்ல யுத்தமாக இருந்தது. அது அந்த பெரும்பறைகளை எல்லாம் நிப்பாட்டினான். എന്നിട്ട് இனி என்ன ஆக்கம் செய்யணும் அப்படின்னு புரியாதக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுண்டு எந்த தவறும் செய்யாத ஸ்ரீகிருஷ்ண பகவானோடு அப்பாவான வசுதேவரையும் அம்மையான தேவகியையும் கொல்லறதுக்கு, அதே மாதிரி சர்வவியாபியா இருக்கிற எல்லா இடத்துலையும் ரொம்ப நிற்கிற பகவான தூர ஓட்டி களையறதுக்கும் கல்பனை கொடுத்தான். அவனோட துர்வாக்குகளை காது கொடுத்து கேட்டு கோபம் வந்த பகவான் கருடன் பர்வதத்து மேல பறந்து ஏறுற மாதிரி கம்சன் 7வது மாளிகையோடு மேல உட்கார்ந்துட்டு இருந்தானே சிம்ஹாசனத்துல, அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஹாலிலேருந்து சாடி ஏறினார் பகவான். வாளை கையில பிடிச்சுண்டு தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு சில முயற்சியெல்லாம் இந்த கம்சன் பண்ணினான். அப்படின்னாலும் உக்ரசேனனோட புத்திரனான கம்சனை பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கவே செஞ்சார். நின்ன நிப்புல காணாம போறது, ஆக்சுவலாயிட்டு இருக்கிற பாரத்தை ஜாஸ்தி பண்றது, பாரம் கூடின அவஸ்தைய பாரம் இல்லாத அவஸ்தையாயிட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற கனமாயிட்டு மாத்துறது, இப்படியெல்லாம் சித்திகளாக்கம் உள்ளது. அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகம்ய ஈசித்துவம் வசித்துவம் இப்படி இருக்கிற அஷ்ட சித்திகள். அனிமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, கண்ணால காணவே முடியாத அளவுக்கு பரமான ரூபம். மகிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசு, இங்க இருக்கிற ஆகாசத்தை நமக்கு கொஞ்ச தூரத்துக்கு தான் காண முடியும். உலகத்துல எங்க போனாலும் இந்த ஆகாசத்தை காண முடியும். அந்த ஆகாசத்துக்கு ஒரு எண்ட் இல்லை. இது எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டா அது ஒரு மகிமா, எக்ஸாம்பிளுக்கு சொன்னதாக்குமே. அதே மாதிரி கரிமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாரம், வெயிட் தாங்க முடியாத அவஸ்தை. லகிமா அப்படின்னா பாரம் இல்லாத அவஸ்தை, பட்டாம்பூச்சி மாதிரி பேப்பர் மாதிரி கனமே இல்லாத அவஸ்தை. பிராப்தி அப்படின்னு நினைச்ச டைம்ல நினைச்ச இடத்துக்கு நொடி இடையில போய் சேர்ற அவஸ்தை. நாரத மகர்ஷி உலகம் ஃபுல்லா சஞ்சாரம் பண்றவராக்கும் பக்தர்களோடு முன்னால நொடி இடையில எந்த பக்தனுக்கு எப்போ என்ன தேவையோ, எந்த பக்தனாக்குமோ மோட்ச பதவிக்கு போறதுக்கான அந்த பக்தி யாத்திரை நடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளோட முன்னால போய் நிக்கிறவராக்கும் நாரத மகர்ஷி. நொடி இடையில அங்க போய் சேருவர், அதாக்கும் பிராப்தி. எக்ஸாம்பிளுக்கு சொன்னதாக்குமே. இப்படி இருக்கிற அஷ்ட சித்திகள் எல்லாம் மாயாஜாலக்காரனான ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு இருக்கு. பகவானோடு ரொம்ப சின்ன பிராயத்திலேயே அதை நம்ம பார்த்ததாக்குமே. വ്യോമാസുരൻ ഭഗവാനെ തൂക്കിയിട്ട് എടുത്തിട്ട് പറന്തോണ ഭഗവാൻ തന്നോട് ശരീരത്തോട് ഭാരത്തെ കൂട്ടി കൂട്ടി அந்த அசுரனுக்கு பகவானை தூக்கிட்டு போறதுக்கு முடியாம பகவானையும் கொண்டு அந்த அசுரன் டிம்னு கீழே விழுந்தான். அதை நம்ம பார்த்ததாக்குமே. பகவான் இங்க அஷ்ட சித்திகளில லகிமா
பாரமில்லாத தன்மை அப்படிங்கிற அவஸ்தை அந்த சித்தியை உபயோகிச்சு சரீர பாரத்தை கம்மி பண்ணிட்டார். சின்ன குழந்தைதான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உண்டான பாரம் இருக்குமே, அந்த பாரத்தையும் இல்லாம பண்ணிட்டு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கீழேந்து மேலுக்கு அந்த 7ஆம் மாளிகையோடு மேலுக்கு ஒசரத்துக்கு பறந்தார், சாடினார், குதிச்சார். എന്നിട്ട് 7ஆம் മാളികയിல உட்கார்ந்துட்டு கம்சனோட சிம்ஹாசனத்துக்கு பகவான் உயர்ந்து சாடினார். கம்சன் எதிர்க்கிறதுக்கு ஒரு சில முயற்சிகள் எல்லாம் பண்ணினான். அவனோட வாள் எடுத்துட்டு அவன் பகவானை எதிரிடறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணினான். ஆனா பகவான் கம்சனை ஸ்ட்ராங் ஆயிட்டு വലിച്ച് சிம்ஹாசனத்திலேருந்து கீழே தட்டி போட்டார். கம்சன் மூக்கும் குத்தி கீழே விழுந்தான். கலன் சொன்னா அசுரன். கலமதிஹி அசுர புத்தி இருக்கிற துஷ்டனான கம்சஹா கம்சன். காரியம் அவிதன் இனி என்னவாக்கம் செய்யறது அப்படின்னு தெரியாதவனாயிட்டு புத்தி கெட்டவனாயிட்டு புத்தி ஒர்க் பண்ணாம தூரியம் சம்வாரியம் வாத்திய கோஷங்களை எல்லாம் உடனடி ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் கொட்டுறதையும் வாசிக்கிறதையும் எல்லாம் நிப்பாட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று யோசிக்கட்டும், நீங்கள் இப்படி கொட்டிகிட்டே இருந்தா என் மூளை எப்படி ஒர்க் பண்ணும், அதனால எல்லாரும் அந்த வாத்திய கோஷங்களை நிறுத்துங்கோம் அப்படின்னு ஆజ్ఞை கொடுத்துட்டு இனி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம புத்தி ஒர்க் பண்ணாம யோசனை பண்றதுக்கு சாதிக்காதக்கு ஆரியான் தான் பித்ரன் ரொம்ப ஜாஸ்தியான ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பகவானோடு அப்பாவையையும் அம்மையையும் ஆஹந்தும் கொல்லறதுக்கும் வியாப்தமூர்த்தே தவ பகவானே ஸ்ரீகிருஷ்ணா சர்வவியாபியாயிருக்கிற நீங்கள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பேசுறார். எல்லா இடத்திலையும் சர்வ வியாபியாயிட்டு பறந்து கிடக்கிற ரொம்பி நிற்கிற உங்களை பகவான் கிட்டையாக்குமே கம்சன் சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறது. அதனால பட்டதிரி இங்க பகவான வியாப்தமூர்த்தே அப்படின்னு சொல்லறார். எல்லா இடத்திலையும் பறந்து ரொம்பி இருக்கிற பகவான் இல்லாத ஒரு இடமும் இந்த உலகத்துல இல்லை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பகவான் இல்லாத ஒரு இஞ்சு இடம் கூட காண முடியாது. அப்படி இருக்கிற பகவானே வியாப்தமூர்த்தியாயிருக்கிற பகவானே தவா பகவானே உங்களை தூரம் உச்சாரணாய ரொம்ப தூரமா நகர்த்தி நிப்பாட்டுறதுக்கு ஆயிட்டு கம்சன் சேவகர்களுக்கு ஆజ్ఞை புறப்படுவிச்சான். பகவானை எங்கேயாக்கும் நீக்கி நிப்பாட்டுறதுக்கு சாதிக்கும்? எல்லா இடத்திலையும் பகவான் உண்டு. இங்கேருந்து அந்த பக்கம் நகர்த்தி நிப்பாட்டுறதுக்கோ பகவான அந்த சைதன்யத்தை இல்லாம பண்றதுக்கோ வெட்டி முறிக்கிறதுக்கோ எரிச்சு களையறதுக்கோ ஒன்றும் சாதிக்காது. அகண்டியமாக்கும் அகண்டிய சைதன்யமாக்கும் பகவான். அப்படி இருக்கிற அந்த பகவான தூரமா நகர்த்தி நிப்பாட்டு அப்படின்னு படர்களுக்கு ஆజ్ఞை புறப்படுவிச்ச கம்சன் ச ஆசிஷது அப்படி ஆజ్ఞை கொடுத்தான். அவன் துஷ்ட உக்திபிகி குருவலாயிருக்கிற கம்சனோடு வாக்குகளை பகவான் கேட்டார். എന്നിട്ടോ ருஷ்டஹா ரொம்ப ஜாஸ்தியான கோபம் வந்த ஆக்சுவலாயிட்டு பகவானுக்கு ஷட்விகாரங்கள் ஒன்றும் இல்லை. கோபம் இல்லை, அதே மாதிரி மத மாத்சரியங்களாயிருக்கிற ஒன்றும் இல்லை. ஆனா மனுஷனோடு ரூபம் எடுத்துட்டாக்குமே வந்திருக்கார் பகவான். தேவகி அப்படிங்கிற அம்மையோடு கர்ப்பபாத்திரத்துல உண்டாயி புத்திரனாயிட்டு இந்த பூமியில அந்த கர்ப்பவாச துரிதங்கள் எல்லாம் அனுபவிச்சுண்டு ஜனிச்ச மனுஷரூபியாயிருக்கிற பகவான். அதனால மனுஷா என்னெல்லாம் ஆக்குமோ விகாரங்கள் மனுஷாளுக்கு இருக்கு, கோபம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, டென்ஷன் இருக்கு, இதெல்லாம் பகவானையும் பிரகடனப்படுத்துறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியான கோபம் வந்த பகவான் கம்சனோட வார்த்தைகளால
இவனை தூர நீக்கி நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளால கோபம் வந்த துவம் பகவானே நீங்கள் கருட கிரிம் இவா, கருடன் பர்வதத்துக்கு மேல எப்படியாக்குமோ பறந்து போய் உட்காந்துக்கிறது, அதே மாதிரி மஞ்சம் கம்சனோட சிம்ஹாசனத்துக்கு அஞ்சன் ஒசரமா சாடிட்டு பகவான் உதஞ்சது உயர்த்தி பிடிச்சிருக்கிற கட்கம் வாளால கம்சன் வியாவல்க நன்னா வீசின ஸ்ரீகிருஷ்ணனோடுக்கு கழுத்தை பார்த்து வெட்டி கொல்லறதுக்கு வேண்டிட்டு கையில் இருக்கிற வாளால ஸ்ரீகிருஷ்ணனை வெட்டி கொல்லறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணினான். இருந்தாலும் துஸ்சங்கிரகம் அபி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு அப்படின்னாலும், அந்த கம்சனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு அப்படின்னாலும் உக்ரசேனி உக்ரசேன புத்திரனாயிருக்கிற கம்சனை ஹடாதுஜா திருட புத்தி இருக்கிற பகவான் பிராக்ரஹீஹி பிடிக்கவே செஞ்சார். கம்சனோடு எலும்ப ரொம்ப நெசுக்கி உடைச்சு பூமியில தள்ளி போட்டு அவனோடு மேல குதிச்சு சாடி விழுந்த உடனே தேவர்கள் பூமழை வர்ஷிச்சா. பகவானோட சிரசுல அந்த பூமழை வந்து விழுந்தது. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், என்ன வாக்கும் நான் சொல்றது கிருஷ்ணா, எப்பவும் பயத்தால பகவானையே நினைச்சுட்டு இருந்த கம்சன் பகவானோடு அந்த சாயுஜ்ய பதவியை பிராபிச்சான். பகவானே குருவாயிரப்பா, அப்படி அவன் பகவானை நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம், போன ஜென்மத்துல அவன் காலநேமி ஆயிட்டு உங்க கூட யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல நீங்கள் அவனை கொன்னேளே. அவன் மரண நேரத்துல உங்களை பயத்தோடு கூடி பார்த்துண்டு இறந்து போனதாலியாக்கும் அவனுக்கு இந்த ஜென்மம் ஃபுல்லா உங்களையே துவேஷபாவத்துல பார்க்கறதுக்கு தோணித்து அப்படின்னு பட்டதிரி சொன்னார். போன ஜென்மத்துல காலநேமி அப்படிங்கிற அசுரன் ஆயிருந்தான் கம்சன். பாலாழி மதனத்துக்கு அப்புறம் அமிர்தம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வந்த தேவர்கள் அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணினோன காலநேமி அப்படிங்கிற அசுரன் பகவானோட திருக்கரங்களால கொல்லப்பட்டான். பகவானோட கையால அந்த அசுரனை கொன்னுட்டும் அந்த அசுரனுக்கு முக்தி கிடைக்கலை. காரணம் அவனோட மனசுக்குள்ள பக்தி அப்படிங்கிற பாவம் இருக்கலை. மரண நேரத்துல காலநேமி விஷ்ணுவை தரிசிச்சு ரொம்ப பயத்தோடு கூடி ஜீவன் வெடிஞ்சான். ஆனந்த பாவத்துல அந்த அசுரன் இறந்து போகலை, பய உணர்வுடன் இறந்து போனான். அதனால இந்த ஜென்மத்திலையும் கிருஷ்ணனை நினைச்சு பயத்தோடு கூடி கம்சன் வாழ்ந்தான். பயத்தோடு கூடின பகவத் ஸ்மரணை கம்சனுக்கு உண்டாச்சு. இப்போ கம்சன் பகவானோட கைகளால பகவான் கம்சனுக்கு முக்தி கொடுத்தார். இந்த ஜென்மத்திலையும் கம்சனுக்கு பக்தி பாவம் ஒன்றும் வரலை. இருந்தாலும் எப்பவும் சார்வதா பகவானையே நினைச்சுட்டு இருந்தான் துவேஷபாவத்துல. அதனால பகவான் முக்தி அப்படிங்கிறத கொடுத்தார். துவேஷபாவத்துல பகவத் ஸ்மரணையில வாழ்ந்த கம்சனுக்கு பகவான் ஜீவன் முக்தி கொடுத்ததையாக்கும் பார்த்தோம். சத்யா இம்மீடியட் ஆயிட்டு நரபதிம் கம்சராஜாவோடு நிஷ்பிஷ்ட சந்திம் எல்லாம் முறிச்சு போட்டுண்டு இடிச்சு சதைச்சிட்டு புவி ஆபாத்தியா 7வது மாளிகையோடு மேல அந்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்த கம்சனை இழுத்து கீழே தள்ளி போட்டுட்டு தஸ்யா அந்த கம்சனோடு உபரிஷ்டாது சரீரத்துக்கு மேல தோயி பகவானே நீங்கள் ஆபாத்தியே மேலேந்து கீழே குதிச்சு சாடின ததா ஏவா அந்த டைமிலேயே தொது பகவானே உங்களோடு உபரி மேல நாகினாம் புஷ்பவிருஷ்டிஹி. நாகினாம் அப்படின்னா சொர்லோகத்துல இருக்கிற தேவலோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணினா, புஷ்பாபிஷேகம் பதிதா வர்ஷிச்சா. கிம் என்ன வாக்கம், கிம் என்ன வாக்கம், ப்ரூமா நான் சொல்றது பகவானே கிருஷ்ணா எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. ததானீம் அப்போது
பியா அபி பயத்தாலே ஆக்கும்னா கூடியும் சததம் எப்பவுமே தொது கதாத்மா உங்களையே சிந்தனை பண்ணிட்டு இருந்த ச அந்த கம்சன் சாயுஜ்யம் பேஜே சாயுஜ்ய முக்திய பிராபிச்சான். பட்டதிரி பகவானை கூப்பிடுறதாக்குவீங்க பரமா அப்படின்னு. பரமா டோப்பு மோஸ்ட் ஸ்தானத்துல இருக்கிற பரம்பொருளா இருக்கிற பகவானே குருவாயிரப்பா, ஈயம் இந்த நிகழ்வு இந்த கம்சனுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறதுக்கு காரணம் தொது பகவானே நீங்கள் வதோத்தா கொன்னதால உண்டான காலநேமேஹே காலநேமியோடு வாசனாபரம் முஜ்ஜன்ம வாசனதான் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. 10வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் கம்சனோடு சகோதரர்களாயிருக்கிற 8 பேரையும் பகவான் இல்லாம பண்ணிட்டார். அதிசீக்கிரமா அப்பாவான வசுதேவரையும் அம்மையான தேவகியையும் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணினார். உக்ரசேனனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணினார். யாதவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ ஆசை, அந்த ஆசைப்பட்டதெல்லாம் அவளுக்கு தானமாயிட்டு கொடுத்து குஷிப்படுத்தினார். பக்தர்களில் டாப் மோஸ்ட் பக்தனான தேவகுருட்டேந்து ராஜநீதி படிச்ச உத்தவரை மித்திரமாயிட்டு ஸ்வீகரிச்சார். மதுராபுரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி வெலசி நடந்த அப்படி இருக்கிற பகவானே குருவாயூரேஷா என்னோடு எல்லா ரோகங்களையும் வராம தடுக்கணுமே, எனக்கு எந்த ரோகமும் வராம தடுக்கணுமே அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். தது கம்சனோடு பிராத்ரன் சகோதரர்களான 8 பேரையும் பிஷ்டுவா கொன்னுட்டு அதுக்கப்புறம் திருதம் அதிசீக்கிரமா பிதரவ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு சொந்தம் அம்மா அப்பாவா இருக்கிற அந்த வசுதேவ தேவகி அப்படி இருக்கிற தம்பதிகளை சம்நமன் நன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு, தேவகியையும் வசுதேவரையும் நன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு, உக்ரசேனனை ராஜானம் கிருத்வா ராஜாவாயிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு, யதுகுலம் அகிலம் யதுகுலம் முழுவன் யாதவர்களை எல்லாம் கூப்பிட்டு வரவழைச்சு, காமதானேகி காமம்னா ஆசை, அவளுக்கு என்னெல்லாம் ஆக்குமோ ஆசை இருக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் அவளுக்கு தானமாயிட்டு கொடுத்துட்டு, உச்சைஹி மோதயன் அவளை ரொம்ப ரொம்ப குஷிப்படுத்திட்டு, பக்தானாம் உத்தமம் பக்தர்களில் சிரேஷ்டனான அமர தேவர்களோடு குரோஹோ குருவாயிருக்கிற ப்ரஹஸ்பதிட்டேந்து ஆப்த நீதியும் நீதி சாஸ்திரம் படித்தவனுமான உத்தவரை சகாயம் லப்துவா சுகிருத்தாயிட்டு பகவானுக்கு கிடைச்சது. அதனாலேயே சந்தோஷமாயிட்டு நகர்யாம் மதுராபுரியில துஷ்டோ சந்தோஷத்தோடு கூடிட்டு வாழற பவனபுரபதே குருவாயூரப்பா துவம் பகவானே நீங்கள் மே என்னோடு சர்வரோகான் எல்லா நோய்களையும் எனக்கு எந்த நோய்களும் ருந்தி வராம தடுக்கணுமே, என்னோட உடம்புல ஏதாவது நோய் இருந்தா அந்த நோயெல்லாம் துரத்தணும், அதே மாதிரி எனக்கு இனி எந்த நோயும் வராம தடுக்கணுமே பகவானே. சர்வரோகான் அப்படிங்கிறதுனால இங்க மனசு சம்பந்தமாயிட்டும் சரீர சம்பந்தமாயிட்டும் இருக்கிற எல்லா அசுகங்களையும் பகவான் வராம தடுக்கணுமே இல்லாம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 75வது தசகத்தை பட்டதிரி பூர்த்தி பண்றார். குருவாயூர் கோவிலில் பகவான பஜனம் இருந்து பிரார்த்திக்கிறதுக்காகமே பட்டதிரி வந்தது. பாகவதத்தோடு
ஷார்ட் ரூபமாக இருக்கிற எசன்ஸாக இருக்கிற நாராயணிய காவியத்தை எழுதிண்டு பட்டதிரி அங்கே பகவானோடு சந்நிதிக்கு முன்னால அந்த வாதில் மாடத்தில் உட்காந்துண்டு பகவானை ഭജിച്ചുണ്ട് തന്നോട് സഹോദരനോട് ഉദവിയാല് നാരായണീയത്തെ എഴുതുറതിയാക്കുമേ നമ്മൾ பார்த்துருக்கோம். ഭഗവാനിലെ മനസ്സ് ലയിച്ച ഭട്ടതിരി ഓരോ ദശകങ്ങൾ മുടിർത്തിയും തന്നോട് നോയിക്കായിട്ടും ഭഗവാൻ കിട്ട പ്രാർത്ഥിപ്പർ ഭഗവാനെ ഗുരു കിട്ടേന്ത് ദാനമായിട്ട് ഞാൻ സ്വീകരിച്ച് ഗുരുവെ കാപ്പാത്തി குருவோடு அந்த நோயை நான் ஸ்வீகரிச்சு அந்த நோய் என்ன இப்ப பாடாப்படுத்துறது வாத நோய் பகவான் அல்லாதக்கு வேற சரணமொன்னும் இல்லை என்னோட சரீரம் இப்போ ஒன்றுக்கும் முடியாம போயிடுத்து நிற்க முடியலை நடக்க முடியலை இந்த பிரகாரத்தை நமஸ்காரம் பண்ண முடியலை குளத்துல போய் குளிக்கிறதுக்கு கூடிய முடியலை ஒன்றுக்கும் முடியாம இருக்கிற என்னோட சரீரம் பகவானே நாராயணா எனக்கு ஆயுராரோக்கிய சௌக்கியத்தை தரணுமே எனக்கு சரீர சௌக்கியத்தை தரணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். அவர் பிரார்த்தனை பண்ணும்போது அவரோட மனசு அப்படிங்கிறது அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த பகவல் ரூபத்திலேயே இருக்கு. அந்த நாலம்பலத்துக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலையும் அவரோட மனசு இப்படி அலவாஞ்சு நடக்கிறது. அந்த தூணுகளில் இருக்கிற தசாவதாரங்களோடு அந்த சித்திரங்கள் எல்லாம் அவரோட மனசுல பதியறது. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் இப்படின்னு அதே மாதிரி அவரோட மனசு அந்த பிரகாரத்தை சுத்தி சுத்தி வந்துன்னு இருக்கு. அப்படியே அந்த பகவானில் லயிச்ச மனசோடு கூடிட்டு பட்டதிரி நாராயணியம் எழுதின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். இந்த 75 தசகங்களிலையும் நம்ம பார்த்தது பகவான் கிட்ட என்னோட நோயை குணப்படுத்தி தரணமே கிருஷ்ணா, நீ நினைச்சானா ஒரு நிமிஷம்தானே வேணும், என்னை விட்டு போகாம இருக்கிற அசுரர்களா இருக்கிற இந்த வாத நோயை துரத்தி விடணுமே கிருஷ்ணா இப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டே வரதையாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இனியும் இனியும் அவரோட பிரார்த்தனைகள் இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும். கடைசியில அந்த பட்டதிரிக்கு பகவான் பிரத்யட்சமாயிட்டு முன்னால தெளிஞ்சு நின்றுட்டு அவருடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதையும் நம்ம பார்ப்போம். നമുക്കും ഭട്ടതിരിയ മാതിരി മനസ്സ ഭഗവാനിലെ ലയിപ്പിച്ച് ഭട്ടതിരിക്ക് എപ്പിടിയാക്കുമോ ഗുരുവായൂർ കോവിലുക്കുള്ള ഒക്കാന്നിട്ട് அந்த வாதில் மாடத்தில் உட்காந்துட்டு நாராயணியம் எழுதுறத கூடியும் அவருக்கு அந்த கோவிலுக்குள்ள சுத்தி பார்க்க முடியலை. மனசானா அங்க எல்லாம் லயிச்சிருந்தது. எல்லா இடத்துலயும் மனசு போய் வந்தது. பகவானோடு எல்லா கோவில்ல இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போச்சு. அப்படி பகவான்ல லயிச்சார். அதே மாதிரி நமக்கும் நம்மளோட மனசை நம்மளோட വാസസ്ഥാനങ്ങളില ഉക്കാന്നിന്റെ മനസ്സെ കൊണ്ട് அந்த ഭഗവാനിലെ ചേർக்கிறதுக்கு സാധിക്കും. മാനസികമായിട്ട് ഗുരുവായൂർ കോവിലുക്ക് നമുക്ക് ഡെയിലി പോയിട്ട് വന്നുവിടലാം. அந்த ഗുരുവായൂരപ്പൻ நம்மளுடைய எல்லா விதமான நோய்களையும் கட்டாயம் தீர்த்து கொடுத்துடுவர்.